வைத்தியர் அர்ஜுனா தன்னால் முடியாத ஒரு விடயத்தை சட்டத்தரணி கௌசல்யா அவர்கள் மூலம் நிறைவேற்றி இருக்கிறார் என்பதாகத்தான் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகள் மூலம் நாம் அறிய முடிகின்றது. அது என்னவென்றால், ஐநா மன்றத்தில் சட்டத்தரணி கௌசல்யா அவர்கள் பேசி இருக்கக்கூடிய காணொளி அங்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி இப்பொழுது வருகின்றன. இதில் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த பல விடயங்களை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றன. ஐநா மன்றத்தில் ஒவ்வொரு முறையும் அந்த அமர்வுகள் வருகின்ற பொழுது தமிழ் தலைமைகள் தமிழர்களுக்கான விடிவை நோக்கிய ஒரு நகர்வை எடுத்துக்கொண்டு நாங்கள் பயணிக்கிறோம் என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் உறுதிப்படுத்துவதற்கு முயற்சிப்பார்கள். ஆனால் அதற்கான களங்களை அவர்கள் எடுத்திருக்கிறார்களா என்றால் 16 வருடங்கள் வெறுமையாக ஓடிவிட்டதோ என்கின்ற எண்ணம்தான் எழும்புகின்றன. இம்முறை ஐநா மன்றத்தின் 60வது அமர்வில் தமிழ் தலைமைகள் எதனை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைக்க இருக்கிறார்கள் என்கின்ற விடயம் பெரும் கேள்விகளாக இருந்த ஒரு செய்தி. இந்த சூழலில் எப்படியாவது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த ஐநா மன்றத்தின் அமர்வில் கலந்து கொண்டு தான் என்ன நினைக்கின்றோமோ மக்கள் சார்ந்த விடயங்களை எடுத்துக்கொண்டு பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருந்தார். அதற்கான பல முயற்சிகளை அவர் எடுத்தார், அதற்கான களங்களை அவர் எடுத்தார். ஆனால் அது நடைபெறுமா என்கின்ற விடயம் முதலிலே பெருங்கேள்வியாக இருந்தது. இதனை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கூட பல நேரங்களில் குறிப்பிட்டிருந்தார். நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் இந்த அரசு சார்ந்தவர்களோ நான் செல்வதற்கான களத்தை உருவாக்கி கொடுப்பார்களா என்றால் அது ஒரு பெருங்கேள்வி கணக்கில் தான். ஆனாலும் முடிந்தவரை நான் முயற்சிக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதுபோல அவர் செல்வதற்கு, அதாவது ஐநா மன்றம் ஜெனீவா செல்வதற்கு அதற்கான விசா ப்ராசஸ் அவரால் எடுக்கப்பட்டது. ஆனால் அதை புறக்கணித்து விட்டது இலங்கை ஆட்சியாளர்கள். அவருக்கு அந்த விசா கொடுக்க முடியாது என்று அறிவித்து விட்டார்கள் என்பதுதான் செய்தி. அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஐநா மன்றத்தில் போய் தன்னுடைய, அதாவது மனதிற்குள் இருக்கக்கூடிய அந்த கொந்தளிப்பை கொட்ட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் மற்றவர்கள் செல்வதற்கான ஒரு களம் உருவாக்கப்படுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். மற்றவர்கள் சென்றிருக்கின்றார்கள், அங்கு அவர்கள் புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற விடயங்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு மட்டும் ஏன் எதிர்ப்பு பதிவானது என்ற கோணத்தில் பார்க்கின்ற பொழுது, வைத்தியர் அர்ஜுனா சென்றால் அங்கு பல விடயங்களை குறித்து பேசுவார் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர் தடுக்கப்பட்டிருக்கலாம் என்பதுதான் நிஜம். சர்வதேச விசாரணை வேண்டும் என்கின்ற கோரிக்கை அழுத்தமாக தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. ஆனால் சர்வதேச விசாரணைக்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கான ஒரு சூழல் தமிழ் கட்சிகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை என்கின்றார்கள் அரசியல் சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடியவர்கள். அதாவது நியூயார்க் ஐநா மன்றத்தில்தான் நாம் சர்வதேச விசாரணைக்கான அந்த மனுக்களை கொடுக்க முடியும் என்கின்றார்கள். ஜெனீவாவில் இருக்கக்கூடிய ஐநா மன்றம் ஒரு அரசியல் அமர்வுக்கான ஐநா மன்றம்தான். ஆனால் நியூயார்க்கில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஐநா மன்றம்தான் இந்த சர்வதேச விசாரணைக்கு பரிந்துரைக்கக்கூடிய ஒரு செல்வாக்குள்ள ஒரு மன்றமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்படி என்றால் இதுவரை நியூயார்க் ஐநா மன்றத்திற்கு தமிழ் சார்ந்தவர்கள் அந்த விடயங்களை கொண்டு செல்லவில்லையா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த ஐநா மன்றத்தில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. இதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனாவுடைய மனநிலையிலே அவர் சற்று நாம் எவ்வளவோ முயற்சி செய்தோம், நம்மால் இந்த இடத்தில் போய் பேசுவதற்கான ஒரு களம் அமையவில்லையே, இந்த மக்களுக்காக நாம் போராடி நம்மை ஒவ்வொரு கட்டங்களிலும் நம்மை ஓரங்கட்டக்கூடிய நிலைமைதானே எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிகவும் நொந்து போய் நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில்தான் இருந்தார். சமீப காலமாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளிகளும் அதனை மையப்படுத்தியதாகத்தான் வெளியாகி கொண்டு இருந்தன. இந்த சூழலில்தான் எப்படியாவது தான் சார்ந்த ஒரு கருத்தை ஐநா மன்றத்தில் பதிவு செய்ய வேண்டும், இந்த மக்களுக்கான விடிவை கொண்டு வருவதற்கு ஒரு அணிலாக அல்லது ஒரு விளக்கை தூண்டக்கூடிய ஒரு தூண்டியாக தான் இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான பல முயற்சிகளை வைத்தியர் அர்ஜுனா எடுத்தார். அந்த முயற்சியின் வெளிப்பாடுதான் சகோதரி கௌசல்யா அவர்கள்
அதாவது அந்த செம்மணி விடயம் இன்னும் தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த பல விடயங்களை மையப்படுத்திய அந்த கருத்தாக்கத்தை அவர்கள் ஆங்கிலத்தில் பதிவு செய்து அதை ஐநா மன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான களத்தை எடுத்திருக்கிறார்கள். அதை ஐநா மன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய குரல் ஐநா மன்றத்தின் கதவை சகோதரி கௌசல்யா அவர்கள் வாயிலாக போய் கதவை தட்டி இருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி என்றால் தமிழ் மக்களுடைய அபிலாசைகள், தமிழ் மக்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்களை மையப்படுத்திய செய்திகள், இவைகளை உள்வாங்கிக் கொண்ட ஒரு பயணத்தை வைத்தியர் அர்ஜுனா தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்பது நாம் இங்கு உறுதி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. சகோதரி கௌசல்யா அவர்கள் பேசி இருக்கக்கூடிய அந்த கருத்தாக்கம், அவரால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள், எப்படி எங்கள் இனத்திற்கு ஒரு கொடூரம் நடந்தது, எப்படி எங்கள் இனத்தை அழிக்கக்கூடிய வேலையை இந்த இலங்கை ஆட்சியாளர்கள் கையாண்டார்கள். நீங்கள் இப்பொழுது கூட பார்க்கின்ற பொழுது செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடயங்கள் ஒன்றுபோதும் எங்கள் இனத்தின் மீது இவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு பெரிய அழிப்பு என்கின்ற விடயங்களை எல்லாம் மையப்படுத்தி அழகான ஆங்கிலத்தில் அவர்கள் அந்த கருத்துக்களை பதிவிட்டு அனுப்பியிருக்கிறார்கள். இது இப்பொழுது ஒரு முன்னேற்றமான ஒரு களமாக பார்க்கலாம் என்பதை விட மக்கள் சார்ந்த ஒரு விடயத்தின் குரலாக இதை பார்க்க முடிகின்றது. இதுவரை ஐநா மன்றத்தில் சென்றிருக்கக்கூடிய தமிழ் தலைமைகள் அவர்கள் ஐநா மன்றத்தின் முன்பு கூடி நின்று புகைப்படங்கள் எடுத்து அதை வெளியிட்டிருக்கிறார்கள். ஐநா மன்றத்தில் அவர்கள் கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள் என்கின்ற பொழுது அது எது சார்ந்து எடுத்து வைக்கிறார்கள் என்பதற்கு தெளிவான ஒரு விளக்கம் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலங்களில் ஐநா மன்றத்தின் அமர்வு கூடுகின்ற அந்த காலகட்டங்களில் எல்லாம் ஒரு கையெழுத்து வேட்டை நடத்துவார்கள். சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கையெழுத்து வேட்டையை நடத்துவார்கள். ஆனால் அந்த கையெழுத்து வேட்டை நடத்தி அதை யாருக்கு கொடுத்தார்கள் என்கின்ற விடையும் தெரியாது. இவர்கள் கையெழுத்து வேட்டை நடத்தி ஏதாவது மாற்றம் நிகழ்ந்ததா என்றால் இல்லை. அல்லது ஒற்றுமையாக இருந்து ஐநா மன்றத்திற்கு நாம் ஒரு செய்தியை கொண்டு போவோம் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்தார்களா என்றால் இல்லை. பெரும்பாலானவர்கள் ஐநா அமர்வு கூடுகின்ற பொழுது இங்கிருந்து நாங்கள் ஐநா மன்றத்திற்கு செல்கிறோம் என்று கூறிக்கொண்டு செல்லக்கூடியவர்கள் தங்களுடைய சுயம் சார்ந்த செயல்பாடுகளை முன்னிலைப்படுத்தி அவர்கள் போய்விட்டு அங்கு சந்திக்கக்கூடியவர்களை சந்தித்து விட்டு வந்து விடுகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா துடித்தார். கண்டிப்பாக நாம் ஐநா மன்றத்தில் போய் நம்முடைய மக்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பு அவரிடம் இருந்தது. எப்பொழுதுமே நேர்மையானவனை இந்த அரசியல் களம் அங்கீகரிக்காது என்பது புரியக்கூடிய ஒன்று. எனவே வைத்தியர் அர்ஜுனாவுக்கு அந்த கதவு பூட்டப்பட்டது. கௌசல்யா அவர்கள் மூலம் அந்த கதவை உடைத்தெறிந்திருக்கிறார் வைத்தியர் அர்ஜுனா என்பதுதான் பதிவு. நன்றியுடன் இன்பா.